ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற மாதிரியான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இது போல் தக்காளி பழம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா, அதுக்கு இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அப்போ தாங்க நமக்கு தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு கப்பில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துருக்கேங்க. நீங்களும் கப்பில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சு தக்காளி பழம் இருக்குல்லையும், தக்காளி பழம் ஃபுல்லாகவே நீங்கள் காம்பு படுற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் எடுத்துகிட்டு அழகாக நீங்கள் எண்ணெய் தொட்டு அந்த தக்காளி பழம் காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு பகுதியில் படுற மாதிரி நல்லா எண்ணெய் வச்சு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எவ்வளோ தக்காளி பழம் வாங்கி வச்சுருந்தாலுமே அந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே நீங்கள் காம்பு மேலே நீங்கள் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எல்லா தக்காளி பழம் மேலேயும் நான் காம்பு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி பழத்தை நீரை வைக்காமல் அந்த காம்பு பகுதி கீழே படுற மாதிரி நீங்கள் தக்காளி பழம் எல்லாமே நீங்கள் இது போல் நீங்கள் திருப்பி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டுமே நமக்கு போகாது. அதே போல் நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இல்லைனாலும் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸே உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பச்சை மிளகாலாம் வாங்கி அதிகமாக நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. பச்சை மிளகா நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கூட நமக்கு வேஸ்ட்டே ஆகாதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெட்டு போன பச்சை மிளகா ஏதாச்சும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க எல்லா பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பச்சை மிளகா காம்பு ஃபுல்லாகவே நம்ம இது போல் நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. சும்மா நீங்கள் ஒரே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாங்க. அந்த எல்லா பச்சை மிளகா படுற மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் கொட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அந்த பச்சை மிளகா மேலே எல்லா பக்கம் ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாவை இது போல் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. எல்லா பச்சை மிளகா மேலேயும் அந்த மஞ்சள் எண்ணெய் நல்லா படுற மாதிரி நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அந்த பச்சை மிளகா ஃபுல்லாகவே நீங்கள் பாக்ஸுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் வெளியே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு பச்சை மிளகா கெட்டுமே போகாது, ஒரே ஒரு பச்சை மிளகா கூட நமக்கு வேஸ்ட்டே ஆகாது. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பெல்லாம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஒரு வருஷம் ஆனாலும் சரிங்க, வண்டு புழு பூச்சி நமக்கு வரவே செய்யாதுங்க. அது ரேஷன் பருப்பாக இருக்கட்டும், கடை பருப்பாக இருக்கட்டுங்க, எந்த பருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை இருக்குல்லையே, ஒரே ஒரு பட்டை மட்டும் எடுத்துன்னா அந்த பருப்பு மேலே நான் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நான் பட்டை போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுவே உங்கள் வீட்டில் நீங்கள் அதிக பருப்பு நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா லேயராக நீங்கள் பட்டை போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு வருஷம் ஆனாலும் சரிங்க, வண்டு புழு பூச்சி எதுவுமே நமக்கு அந்த பருப்பு கிட்டே நமக்கு வரவே செய்யாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம வெங்காயம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்துக்குள்ளே கெட்டு போன வெங்காயம், ஈரப்பதமான வெங்காயம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நல்லா கெட்டியான வெங்காயமாக நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துக்க வெங்காயம் ஃபுல்லாகவே நான் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குங்க. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெங்காயம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூண்டு பற்கள் நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி இருக்கிற முழு பூண்டு பற்கள் எல்லாமே நான் இந்த வெங்காயம் உள்ளுக்குள் நான் போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது அந்த வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது.
அது மட்டும் இல்லைங்க, வெங்காயம் நமக்கு முளை கட்டியும் வராது. ரொம்ப நாளைக்கு நமக்கு வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் வெங்காயம் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நல்லா காத்தோட்டமான பகுதியில் வச்சு நீங்கள் வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வைங்க. நமக்கு வெங்காயம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பால் காய்ச்சும் போதோ இல்லை டீ போடும்போதோ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிட்டே இருக்குங்க. நமக்கு நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுப்பை என்ன தான் சிம்மில் வச்சாலும் சரிங்க, அந்த பால் நமக்கு பொங்கி வழிஞ்சு கீழே ஊற்றிடுங்க. அந்த மாதிரி நமக்கு பால் வேஸ்ட் ஆகாமல் இருக்க, பொங்கி வழியாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பால் குண்டா மேலே ஏதாச்சும் ஒரு கரண்டி நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸில் சிம்மில் வச்சா போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பால் பொங்கி வந்தாலும் சரிங்க, நமக்கு கீழே ஊற்றாது, பாலுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எப்பயாச்சும் வடைலாம் செய்வோம் இல்லையா? வடை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வடை மீதி ஆகிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வடையுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். நம்ம கடையில் வாங்கக்கூடிய 10 ரூபா பேக்கெட் தயிர் இருக்கு இல்லையா? ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்குள்ளே நம்ம தயிர் பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு அந்த தயிர் உள்ளுக்குள் நம்ம தாளிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தாளிச்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு தயிரை நல்லா நம்ம கலக்கிட்டுக்கலாங்க. தயிர் நல்லா நம்ம கலக்கினதுக்கப்புறம் அந்த மீதியான வடையெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த வடையெல்லாம் நீங்கள் எடுத்து தயிர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடை ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் அந்த வடை நமக்கு அந்த தயிர் உள்ளுக்குள்ளே இருக்கணுங்க. அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நீங்கள் 2 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை சாப்பிட முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மறுநாள் கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு தயிர் வடை நமக்கு சூப்பராக இருக்கும். வடை நமக்கு கெட்டுமே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இனி நம்ம வீட்டில் கேஸ் அடுப்பு எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரிங்க, கேஸ் அடுப்பு துடைக்க நீங்கள் துணி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். அதே போல் துணி துவைக்கிற வேலையும் உங்களுக்கு வேண்டாங்க. இதனால் நமக்கு பணமும் மிச்சமாகும், வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கேஸ் அடுப்பு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் மேலே ஸ்டாண்டு ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கேஸ் அடுப்பு மேலே எல்லா பக்கமும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்காக பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. எந்த பிராண்டட் பேஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கேஸ் அடுப்பு மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பு தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்காக தேங்காய் நார் ஒரு கொஞ்சம் போல் மட்டும் எடுத்துக்கலாங்க. தேங்காய் நார் எடுத்து நீங்கள் அந்த கோல்கேட் பேஸ்ட் மேலே நல்லா வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் நார் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சா போதும். அந்த பேஸ்ட் நமக்கு நல்லா நொறு வருங்க. அது மட்டும் இல்லாமல் கேஸ் அடுப்பு மேலே அழுக்கு கரை, அதுக்கப்புறம் எண்ணெய் பிசுக்கு எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த எல்லா கரையுமே நமக்கு போயிடுங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாகும்னா இந்த நாரை வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஒரு டைம் நான் தேய்ச்சிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் நான் எல்லா பக்கம் நல்லா நான் தேய்ச்சிக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ண நம்ம எங்கேயாச்சும் நம்ம விசேஷத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த வெத்தலை தேங்காய்லாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பையை நம்ம வச்சுருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பையை நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி பையை பார்த்தீங்கன்னா நமக்கு துணி மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பையை நீங்கள் முழுசாக எடுத்து நீங்கள் ஒரு 3 மடிப்பாக நீங்கள் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி நீங்கள் வச்சுட்டு அந்த பையை தண்ணிக்குள் நல்லா நனைச்சி நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. அந்த கப்பை நம்ம சைடில் வச்சுட்டு இந்த பையை வச்சு நம்ம கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நல்லா நீட்டாக நம்ம தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கேஸ் அடுப்பு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் கேஸ் அடுப்பு கீழே அதே போல் டைல்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் இந்த பையை வச்சு நீங்கள் தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் துடைக்கும் போது கேஸ் அடுப்பு எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, துணிலாம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பையை அழகாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் தண்ணிக்குள் நனைச்சி நீங்கள் பிழிஞ்சு நீங்கள் காய போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் துணி யூஸ் பண்ண வேண்டாம். துணி நீங்கள் யூஸ் பண்ணாலும் நமக்கு துவைக்கணும், அந்த மாதிரி நமக்கு வேலை வேண்டாம். அதுக்கு இந்த மாதிரி பயிருந்தால் போதுங்க. அழகாக நம்ம கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு பணமும் சேவ் ஆகும், வேலையும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஐஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.